கடலூர் நெல்லிக்குப்பம் அருகே வான்பாக்கம் கிராமத்திற்குள் தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் புகுந்ததால் அக்கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட தங்களை இதுவரை அரசு அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என கூறி அக்கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அவ்வழியே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் நெல்லிக்குப்பம் அருகே வான்பாக்கம் கிராமத்திற்குள் தென்பெண்ணை ஆற்றின் வெள்ள நீர் புகுந்ததால் அம்மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட தங்களை இதுவரை அரசு அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். சாத்தனூர் அணையில தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முற்றிலும் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால விவசாயிகளும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில நெல்லிக்குப்பம் அடுத்த பட்டாம்பாக்கம், திருக்கண்டேஸ்வரம், வான்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வந்து வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து நகராட்சி ஊழியர்கள் அவர்களை அனைவருமே மீட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்திருந்த நிலையில நகராட்சி ஊழியர்கள் அவர்களுக்கான உணவு, குடிதண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் முறையாக வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த கிராம வான்பாகம் பகுதியைச் சார்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால கடலூர் பண்ருட்டியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையான நெல்லிக்குப்பம் பகுதியில அவர்கள் திடீர் சாலை மறியல் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த நெல்லிக்குப்பம் போலீசார் மற்றும் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். ஏனால் அவர்களுக்கான முறையான பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட சூழ்நிலையில அவர்களுக்கான முறையான உணவும் குடிநீரும் வழங்கப்படவில்லை என்று இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார். தண்ணி விட